இந்த காணொளிக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அதாவது இதுவரைக்கும் நாம் போகாத, இதுவரைக்கும் நாம் பார்க்காத, அதாவது நம்ம வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு லட்சியம் இந்த வனவிலங்கை எப்படியாவது பார்த்தே தீரணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த வனவிலங்கை பார்த்த நாள் இன்றைய நாள். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஜாலி ட்ரிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ட்ரிப்பு, ஒரு சூப்பரான இடத்துக்கு, நம்மளுடைய ட்ரீம் வைல்டு அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வனவிலங்கை பார்க்கணும் எப்படியாவது அப்படின்னு பிளான் பண்ணி தான் இன்றைக்கி நாம் அந்த இடத்துக்கு போக போகிறோம். அதுக்காக நாம் வந்திருக்கிற இடம் பெங்களூர். இப்போ நாம் பெங்களூரு பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். அப்படி நாம் எங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த பத்ரா டைகர் ரிசர்வுக்கு தான் போக போகிறோம். ஆமாங்க, கர்நாடக மாநிலத்தில் உள்ள பத்ரா டைகர் ரிசர்வுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். ஏன் திடீர்னு இந்த பிளான் நமக்கு வந்தது, ஏன் அங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஏறக்குறைய எல்லா வனவிலங்குகளையும் பார்த்தாச்சு. அதாவது சிங்கத்தை தவிர ஏறக்குறைய எல்லா வனவிலங்குகளையும் நம்ம காடுகளுக்கு நேரடியாக போய் பார்த்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்க்காத, அதே சமயம் பார்க்கணுன்னு இந்தியா ஃபுல்லாக சுற்றி திரிஞ்சு இதுவரைக்கும் பார்க்கவே முடியாத ஒரு வைல்டு அனிமல் என்னென்னா பிளாக் பேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருஞ்சிறுத்தை தான். அந்த கருஞ்சிறுத்தை சமீப காலமாக இந்த பத்ரா டைகர் ரிசர்வ்ல அடிக்கடி தென்படுது அப்படின்னாங்க. அதனால திடீர் பயணமாக இந்த பத்ரா டைகர் ரிசர்வை நம்ம சூஸ் பண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நமக்கு பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் நீங்கள் ஏன் கூட சேர்ந்தே ட்ராவல் பண்ணுங்க. அந்த ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஏன் கூட பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த பத்ரா டைகர் ரிசர்வ் கர்நாடகா மாநிலத்தில் 2 மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் ஒரு பகுதியிலையும் சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பகுதியும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம போகிறது ஷிமோகாவில் இருக்கக்கூடிய லக்கவள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சஃபாரிக்கு தான் நாம் போக போகிறோம். அங்கே தான் ஜீப் சஃபாரியும் இருக்குது, ரொம்பவும் ஃபேமஸான ரிவர் சஃபாரியும் இருக்குது. நாம் லக்கவள்ளி போகணுன்னா அதுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனான தரிக்கரை அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் இறங்கிட்டு அங்கிருந்து பஸ் மூலயமா நாம் லக்கவள்ளி போக போகிறோம். லக்கவள்ளியில் போய் தான் நாம் ஸ்டே பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இதுவரைக்கும் நாம் போகாத ஒரு இடத்துக்கு சஃபாரி போகிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இது கருஞ்சிறுத்தைக்கு மிகவும் ஒரு புகழ்பெற்ற இடம். ரீசெண்டாக அடிக்கடி இந்த இடத்துல கருஞ்சிறுத்தை தென்பட்டுக்கிட்டு இருக்கு. கருஞ்சிறுத்தையை பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நாமளும் எல்லா வைல்டு அனிமல்ஸும் பார்த்தாச்சு, கருஞ்சிறுத்தையை பார்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்குது. அதாவது கோத்தகிரியிலேயே நம்ம பியர்வுட் கேசலில் கருஞ்சிறுத்தையை பார்க்கறதுக்காக தான் 2 வாட்டி ரூம் போட்டு தங்கியிருந்து 2 வாட்டி நம்மளால் பார்க்க முடியல. அதுமாதிரி நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் முடியல. எல்லா இடத்துலையும் கருஞ்சிறுத்தைங்கிறது கிடையாது, ரொம்ப ரேரான ஒரு அனிமல் அது. அது இங்கே பத்ராவில் இப்போ ரீசெண்டாக சைட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட 2 லெப்பர்டு ஒரு பிளாக் பேந்தர் ஒரே இடத்துல ஒன்றா தண்ணி குடிக்க வரும்போது, பத்ரா ரிவர் இருக்குது, அந்த பத்ரா ரிவரில் தண்ணி குடிக்க வந்திருக்கும்போது ஷூட் பண்ணது பெரிய லெவலில் வைரல் ஆச்சு. இந்த பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்த்தீங்கன்னா 2 கேட் இருக்குது. ஒன்று முத்தோடி கேட்டு, இது சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இன்னொரு கேட்டு ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய லக்கவள்ளி அப்படிங்கிற இன்னொரு சஃபாரி பாயிண்ட் இருக்குது. இந்த 2 தான் ரொம்ப ஃபேமஸ் பத்ராவுக்கு இருக்கக்கூடியது. இந்த 2 கேட்டு, அதாவது 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதோட எல்லைகள் பறந்து விரிந்து காணப்படுது. இங்கே ஜீப் சஃபாரி இருக்குது, பஸ் சஃபாரி இருக்குது, போட் சஃபாரி கூட இருக்குது. இதில் நம்ம ஜீப் சஃபாரி இன்னைக்கு ஈவினிங் 4:30க்கு புக் பண்ணியிருக்கிறோம். 1.5 மணி நேரம், 4:30 to 6. சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டீட்டெயில் நாங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சஃபாரி பாயிண்ட்டுக்கு போயிட்டு நான் அங்கே இருந்தபடி சொல்கிறேன். இதுக்கு சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரிக்கு 700, பஸ் சஃபாரிக்கு 550 நினைக்கிறேன், அப்புறம் போட் சஃபாரிக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜீப் சஃபாரி போக போகிறோம். போட் சஃபாரியும் போகிற மாதிரி பிளான் இருக்குது. நாளைக்கு நம்ம ஒரு 2 days இங்கே தங்கியிருந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த பத்ரா எப்படி இருக்குங்கிறது. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சிவமோக்காம்பாங்க,
ஷிமோகாம்பாங்க. நீங்கள் ஷிவமோகா வந்து இறங்கிடணும். அங்கிருந்து பஸ்லேயோ இல்லை ஆட்டோலேயோ கூட நீங்கள் இங்கே வரலாம். அங்கேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் வரும். ஆனால் ஷிவமோகா நீங்கள் ட்ரெயினில் வர்றீங்க அப்படின்னா தரிக்கேரி ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இங்கே ஒரு ½ hour to 40 minutes நம்ம இங்கே வந்துடலாம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தீங்கனாலே நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ப்ரைவேட் பஸ் வரும். லக்கவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க, லக்கவள்ளி ஷிமோகா போகிற பஸ்ஸு. நீங்கள் அதில் ஏறிட்டு அங்கேருந்து 30 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இறக்கிடுவாங்க. நீங்கள் லக்கவள்ளி பஸ் ஸ்டாண்டில் இறங்காமல் லக்கவள்ளிக்கு அடுத்த ஸ்டாப்பு வந்து பெட்ரோல் பங்க் இருக்கும். பெட்ரோல் பங்க்னு சொன்னீங்கன்னா அவங்க இறக்கி விடுவாங்க. பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இப்போ நம்ம தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டே இருக்குது. இந்த ஹோம் ஸ்டே பார்த்தீங்கன்னா பத்ரா ஹோம் ஸ்டே இது பேர். இங்கே தான் உங்களுக்கு போட்டிருக்கும், இங்கிலீஷில் எழுதிருக்கு பத்ரா ஹோம் ஸ்டே. உங்களுக்கு நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா கூட நீங்கள் இங்கே ரூம் புக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன பெட்ரோல் பங்க் இதுதான், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு. நீங்கள் தரிக்கேரியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா இப்படி வரணும். நீங்கள் தரிக்கேரி டு இப்படியே போனீங்கன்னா ஷிமோகா போகிறது. ஷிமோகா ரூட்டு தான். இதிலே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சஃபாரி இருக்குது. ஒரு 100 மீட்டரில் சஃபாரி பாயிண்ட்டு. பத்ரா ஹோம் ஸ்டே இதுதான். இப்போ நம்ம தங்க போகிற ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஹை கிளாஸாலாம் இருக்காது. இதுதான் கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள், விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து தாராளமாக தங்கலாம். ஒரு 3 பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி தங்குற அளவுக்கு தான் காட்டு இருந்தது. அதாவது ஃபேன் தான், இங்கே ஏர் கண்டிஷன்லாம் கிடையாது. ஒரு நார்மலான பேசிக் ரூம் தான். அதாவது ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹை கிளாஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டே. அதே சமயம் பட்ஜெட்டில் நம்ம தங்கியிருந்து பத்ராவில் ஒரு சஃபாரி போயிட்டு வர்றதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே வந்து பெரிய லெவலில் ஹோட்டல் இதெல்லாம் வந்து கிடையாது. அதாவது நம்ம தங்கியிருக்கிற இடத்துல இந்த ரெசார்ட் கீழே வந்து எந்த ரெஸ்டாரண்ட்லாம் எதுவும் கிடையாது. மெயினில் ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ½ கிலோமீட்டருக்கு மேலே வந்து நம்ம நடந்து போகணும். நடந்து போனோன்னா அங்கே வந்து ஒரு சின்ன கடைங்க தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது நம்ம ஜஸ்ட்டு மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம இப்போ சஃபாரிக்காக போயிட்டுருக்கேன். சஃபாரி கவுண்டர் வந்து பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி லெஃப்ட் சைடு போகணுன்னு போட்டிருக்கு. இதுதான் ஆஃபீஸா? இதர் ப்ரொடெக்டர் இல்லை. நம்ம சஃபாரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம ஆல்ரெடி புக் பண்ண ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அதை காமிச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. இப்போ எந்த ஜீப்புங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 4 போகுது, 4:30 மணிக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 minutes இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தங்கியிருக்கிற இதில் இந்த ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா இது 100 மீட்டர்னாரு 100 மீட்டர் கூட இருக்காது போல் இருக்குது. ரொம்ப பக்கமாக இருக்குது. ஆனால் நீங்கள் போட் சஃபாரி போகிறதா இருந்தால் ஒரு நம்ம ரூம்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டராவது போகணும். அது நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஏதாவது வெஹிக்கிள், ஆட்டோவோ இல்லை நடக்கிறதா இருந்தால் நடக்கிற முடிஞ்சு 1.5 கிலோமீட்டர் உங்களால் நடக்க முடியும்னா நீங்கள் நடந்து போகலாம். ஒரு ஃபஸ்ட்டு டைமாக நம்ம இந்த பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் சஃபாரி போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதை விட என்னென்னா இங்கே வந்து பிளாக் பேந்தர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. நமக்கு இன்றைக்கி டைம் ஒர்க் அவுட் ஆச்சு, நம்ம லக்கும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி பிளாக் பேந்தர் பார்க்க முடியும். பார்ப்போம். நாளைக்கு ஈவினிங் வந்து அதான் கேட்டேன், போட் சஃபாரி ஈவினிங் போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் நாளைக்கு ஈவினிங் வந்து போட் சஃபாரி நம்ம போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே நெட்வொர்க்கு ஏர்டெல்லும் ஒர்க் ஆகுது, பிஎஸ்என்எல்லும் ஒர்க் ஆகுது. அதனால் பயம் இல்லாமல் இங்கே வரலாம். நெட்வொர்க்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்கே போனாலும். இங்கே அந்த பிரச்சனை இல்லை, ஃபுல் நெட்வொர்க்கே கிடைக்குது. பத்ராவில் ஈவினிங் சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஜீப் சஃபாரியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஆன்லைனில் நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அதோட வெப்சைட் அட்ரஸ் எப்படி புக் பண்ணுறதுங்கிறத கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட் அட்ரஸ் தரேன், அதில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3 விதமான சஃபாரி இருக்குது பத்ராவில். பர்டிகுலராக இந்த லக்கவள்ளி கேட்டில், அதாவது ஜீப் சஃபாரி வந்து 700 ருபீஸும், பஸ் சஃபாரி வந்து 550 ருபீஸும், போட் சஃபாரி வந்து 700 ருபீஸும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரு. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போயிடலாம். ஆனால் அதே சமயம் அதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது.
இப்போ ஜீப் சஃபாரியில் போகிறீங்கன்னா மினிமம் 6 பேர் இருக்கணும். பஸ் சஃபாரியில் போகிறீங்கன்னா மினிமம் 10 பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ரிமைனிங் பர்சனுக்கு உள்ள பேமெண்ட் என்னவோ அது நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். போட் சஃபாரிக்கும் இதே மாதிரி மினிமம் 6 பேர் இருக்கணும். அப்படி 6 பேர் இல்லை அப்படின்னா 6 பேருக்குள்ள பேமெண்ட்டு ஒரே ஆள் போகிறீங்கன்னா அந்த ஒரே ஆள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நான் தங்கியிருந்த ரூமுக்கான ரூம் ரெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லலை, ரொம்ப பட்ஜெட் தான். அதாவது நீங்கள் சிங்கிளாக போய் தங்குறீங்கன்னா மினிமம் ஒரு 1200லேருந்து 1500 இந்த ரேஞ்சில் தான் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபுட்டுலாம் இது கிடையாது, ஒன்லி ஸ்டேக்கு மட்டும்தான். உண்மையிலே இது வந்து இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு அஃபோர்டபுளான ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சஃபாரி கவுண்டருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே நம்ம தங்கியிருக்கிற பத்ரா ஹோம் ஸ்டே இருக்குது. அதாவது ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது, ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே வந்துடலாம். இது வந்து ஒரு ஈஸி அக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு லக்ஸுரியஸான ஸ்டே, ஒரு அட்வென்ச்சரான ஸ்டே வந்து இங்கே வேணும் அப்படின்னா JLR நடத்தக்கூடிய ரிவர் டர்ன் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது பத்ரா டேமுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த ஸ்டே இருக்குது. அதாவது ரிவரை ஒட்டினாப்லே இருக்கும், செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு லெப்பர்டு எலிஃபென்ட்ஸ்லாம் கூட பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பர் பர்சன் வந்து 7099 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் 3 டைம் மீல் வந்துடும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் வந்துடும். அது தவிர 2 சஃபாரி, ஒரு ஜீப் சஃபாரி, ஒரு போட் சஃபாரி வந்துடும். அது தவிர மார்னிங் அண்ட் ஈவினிங் டீ, பிரேக்ஃபாஸ்ட், இது ஸ்நாக்ஸ் வந்துடும். இது எல்லாமே இன்க்ளூசிவாக அந்த பேக்கேஜில் வந்துடும். அது வேணா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன இந்த சார்ஜஸ்ஸு ட்வின் ஷேரிங் பேசிஸில் பர் பர்சனுக்கான காஸ்ட் இது. சஃபாரி ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளையும் அறியாமல் ஒரு ஈர்ப்பு, என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கு காரணம் கருஞ்சிறுத்தையை இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட்டுக்குள்ளார விட ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பவுண்டரியில் தான் வந்து சமீப காலமாக, அதாவது ஒரு பாஸ்ட் 2 டேஸாக வந்து ஒரு சிறுத்தை குடும்பமே இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்குனாங்க. அதாவது ஒரு தாய் சிறுத்தை, அதோட 2 குட்டிங்க, அதாவது நார்மல் சிறுத்தை குட்டி வந்து ஒரு 2, அது இல்லாமல் ஒரு கருஞ்சிறுத்தை. அந்த கருஞ்சிறுத்தையும் அதோட குட்டி தான். இந்த 4ம் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல தான் வந்திருக்கோம். வந்து கருஞ்சிறுத்தை இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்டாஃப் ஒருத்தர் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவர் சொன்னார், அங்கே இருக்கு பாருங்க, அங்கே உட்காந்துருக்கு பாருங்க அது மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். நாங்களாம் பார்த்தோம். அது சிறுத்தையோட உருவம் அந்த இடம்லாம் காஞ்சி போயிருக்கிறதுனால அந்த பேக்ரவுண்டோட அப்படியே மேட்ச் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு கிளியராக தெரியல. அதனால் கரெக்டாக நமக்கு ஜூம் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் இருந்தது. அதனால் ஜூம் பண்ணால் கூட கிளியராக தெரியல நமக்கு. Last. From here it is second. Can you? Yeah, I couldn't wait. ஒரு வழியாக அந்த சிறுத்தை உட்காந்துருக்கிற ஸ்பாட்டை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் கண்டுபிடிச்சோங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அது அவ்வளோ போராட்டமாக இருந்தது. தரையும் அது சிறுத்தை உட்காந்துருக்கிற இடமும் ஒரே மாதிரியே இருந்தது. அதனால் கிளியராகவே தெரியல. அதுவும் ஆடாமல் அசையாமல் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் அந்த சிறுத்தை. ஆனால் ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தது. நம்ம மேக்ஸிமம் ஜூம் பண்ணி ஓரளவுக்கு அது இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சோமே தவிர ரொம்ப கிளியராக உங்களுக்கு காமிக்க முடியல. அதுவும் எப்படின்னா ரொம்ப நேரம் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்தது. சரி, அது சிறுத்தையா இல்லை மரமான்னு நினைக்கிற அளவுக்கு அது அப்படியே இருந்தது. கொஞ்சமாவது மூவ்மெண்ட் இருந்தாவது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்.
ரொம்ப நேரம் ஆடாமல் அசையாமல் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அது மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுது. ಇದು ರಾಣಿದ ನಿಯರ್ ಬಿಟ್ಟು ಮೊಬೈಲ್ ತೆಗೆದು ஒரு வழியாக போராடி நாங்கள் சிறுத்தையை கண்டுபிடிச்சோம். சிறுத்தையை கண்டுபிடிச்சதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு எப்பயுமே எந்த ஃபாரஸ்ட்டில் போனாலும் சிறுத்தையை தான் நான் சேஸ் பண்ணுவேன். அதாவது டைகரை விட சிறுத்தையை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வம் காட்டுவேன். இந்த வாட்டி சிறுத்தையை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நம்மளுடைய டார்கெட்டு கருஞ்சிறுத்தையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. அந்த கருஞ்சிறுத்தை எங்கே தான் போச்சு, கடைசி வரைக்கும் இதை தான் பார்த்துட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடே இருந்து பார்த்துட்டு இருந்தேன். கருஞ்சிறுத்தை வரக்கூடிய எந்த ஃப்ரேமையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப நேரம் நான் ஆன்லேயே வச்சுருந்தேன் கேமராவை. ஆனால் அது வர்ற மாதிரி தெரியல. அதனால் கேமராவை அப்போ தான் ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தேன். உடனே சொன்னாங்க, கருஞ்சிறுத்தை வருது பாருங்கன்னாங்க. பார்த்தா அதுக்குள்ளேயே பக்கத்தில் இருந்தால் புதருக்குள்ளார அது போயிடுச்சு. அதனால் தெரியல, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் வந்திருக்கு, புதருக்குள்ளார போயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய லக்கு இன்னைக்கு பார்க்கவே முடியாது போல் இருக்கு அப்படின்னு ஒரு அதிருப்தியில் இருந்துகிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் நமக்கு அந்த இன்ப அதிர்ச்சி கிடச்சிது. அதாவது புதருக்குள்ளார போன அந்த கருஞ்சிறுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சுது. Back side of the tree, full body, tail. Back side of the tree. Back side. This one. Oh yes. ಇಲ್ಲಿ ಬಂಡ ಹತ್ರ ಇವಾಗ ಹತ್ತುತ್ತಾನೆ ಬಂದಮೇಲೆ அந்த புஷ்ஷுக்குள்ளார போனது திரும்ப வெளியில் வராது அப்படின்னு நாங்கள் பேசியிருந்த நேரத்தில் திடீர்னு நமக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி வெளியில் வந்து ஆனால் கொஞ்ச நேரம் தான் வெளியில் நின்றுட்டு இருந்தது. உடனே டக்குன்னு திரும்பவும் மறைஞ்சிடுச்சு உள்ளுக்குள்ளார போயிட்டு. அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு பார்த்தாலும் உண்மையிலே லைஃப்பில் எதையோ ஒரு சாதித்த ஒரு உணர்வு. ஏன்னா இத்தனை வருஷமாக இந்த கருஞ்சிறுத்தையை பார்க்க முடியாதான்னு நானும் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். கபினியில் போய் ட்ரை பண்ணியிருக்கேன், கோத்தகிரியில் ட்ரை பண்ணியிருக்கேன், பெஞ்சின்னு போயிருந்தப்போ கூட அங்கே பார்க்க முடியும் கருஞ்சிறுத்தை. அங்கேயும் ட்ரை பண்ணேன், அங்கேயும் பார்க்க முடியல. கடைசியில் நமக்கு பத்ராவில் தான் பார்க்கணுன்னு இருந்திருக்கு. It will come. Normal leopard is there, so it will come. Either reaction. உள்ளுக்குள்ளார போன அந்த கருஞ்சிறுத்தை கொஞ்ச நேரத்தில் இந்த நார்மல் லெப்பர்டு உட்காந்துருந்தது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்துச்சு. சரி அங்கேயாவது நிற்கும்னு பார்த்தா கொஞ்ச நேரம் தரிசனம் கொடுத்துட்டு திரும்ப உள்ளார போயிடுச்சு. உள்ளார மீன்ஸ் அதுக்கு பின்னாடியே போய் உக்காந்துடுச்சு. அது கருப்பு கலரில் இருந்ததுனால நமக்கு கிளியராக தெரில. பாருங்கள், ரெண்டும் ஒரே ஃப்ரேமில் இருக்கு பாருங்க. உங்களுக்காக இப்போ ஜூம் பண்ணி அந்த இடத்த மட்டும் நான் காமிக்கிறேன். ரெண்டும் ஒரே இடத்துல கிராஸ் ஆகி நின்று பார்க்குது பாருங்க கருஞ்சிறுத்தை நம்மளை. இப்போ கிராஸ் ஆகி போய் அதுக்கு பின்னாடியே அந்த இடத்துல போய் உக்காந்துரும். இப்போ உட்காந்துடுச்சு பாருங்க. இப்போ உட்காந்தோடனே நமக்கு லாங்லேருந்து பார்க்குறதுக்கு அதுக்கும் அங்கே கருஞ்சிறுத்தை உட்காந்துருக்க மாதிரியே தெரியல. நார்மல் லெப்பர்டு கூட கொஞ்சம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கருஞ்சிறுத்தை உட்காந்துருக்க மாதிரி தெரில. உங்களுக்கு இதோட இமேஜ் இப்போ காமிக்கிறேன். இந்த சிறுத்தை ரெண்டுமே ரொம்ப தொலைவில் உட்காந்துருந்ததுனால இதுக்கு மேலே நம்மளால் ஜூம் பண்ணி எடுக்க முடியல, உங்களுக்கு கிளியராகவும் காமிக்க முடியல. அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. அங்கே சிறுத்தை ரெண்டு உட்காந்துருக்கிறது தெரியாமல் இந்த மான்கள்லாம் கேஷுவலாக நடந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. அது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக கவனிக்கவே இல்லை. அப்புறம் என்ன நினச்சதுன்னு தெரில, எல்லாம் குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சது. சிறுத்தையை பார்த்துட்டு தான் ஓடிச்சா என்னன்னு தெரியல.
அந்த சிறுத்தையும் சரி ஹண்டிங்காக ஒடியாரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுங்களும் வரல. அதுங்களும் அப்படியே உட்காந்துருந்தது. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே ஒரு மானை ஹண்ட் பண்ணி போட்டுட்டு அங்கேயே உட்காந்துருந்து சாப்பிட்டு அது அங்கேயே உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மனுஷங்க தான் தனக்கு தேவை இல்லைன்னா கூட சேர்த்து வச்சுக்குவோம், பிற்காலத்தில் தேவைப்படும் அப்படின்ட்டு. ஆனால் மிருகங்கள்லாம் அப்போ பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடி சாப்பிடும் அப்படிங்கிறத கண்கூடாக நான் பார்த்தேன். ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல உட்காந்துருந்த அந்த லெப்பர்டு எழுந்து அந்த பிளாக் பேந்தரை கிராஸ் பண்ணி கீழே போயிடுச்சு. நாமளும் இன்னைக்கு சஃபாரி வேறு எங்கேயுமே போகல. நாம் ஏறக்குறைய ஒரு 2.5 மணி நேரம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 4:30 மணிலேருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் இங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறம் இருட்டிடுச்சு, டைமும் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நாம் இங்கிருந்து கிளம்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி பிளாக் பேந்தரை பார்த்த திருப்தியோட நாம் இன்றைக்கி ரூமுக்கு போனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் திரும்பவும் மார்னிங் சஃபாரி வந்து 6 o'clock நம்ம புக் பண்ணியிருந்தோம். அதனால் திரும்ப ஒரு 5:30 மணிக்கெலாம் நான் ரிசர்வேஷன் கவுண்டருக்கு வந்துட்டேன். ஆனால் சஃபாரி கவுண்டருக்கு வரும்பொழுது பார்த்தா என்னை தவிர வேறு யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. அதுவே நமக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்போ திடீர்னு பார்த்தா லாங்கில் ஒரு அனிமல் வந்து கிராஸ் ஆகி உள்ளுக்குள்ளார ஓடிச்சு. அது காட்டு பூனையா இல்லை வேறு ஏதாவது அனிமலான்னு தெரியல. நார்மல் பூனை மாரி இல்லை, நல்லா சைஸ் பெருசாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் போகும்பொழுது பார்த்தா ஃபுல்லாக இருட்டாகவே இருந்து பொழுதே விடியல. அதுக்குள்ளே சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருட்டில் போகும்பொழுது சைட்டிங்கே ஆகாதே, என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். இதோட பேர் பத்ரா டைகர் ரிசர்வ் தான். ஆனால் புலிகளை வந்து நம்ம அடிக்கடி பார்க்கவே முடியாதான். பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபே வந்து சொன்னாங்க. இங்கே சைட்டிங் ஆகுது அப்படின்னா யானை சைட்டிங் ஆகுமா, அது இல்லாமல் லெப்பர்டு வந்து எப்போயாவது சைட் ஆகுமா. புலியை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த காட்டுக்கு உயிர் கொடுத்துட்ருக்கிறது நேற்று நம்ம பார்த்த அந்த சிறுத்தை ஃபேமிலி தான். அந்த 4 சிறுத்தை தான். ஒன்று நம்ம பார்த்த இடத்துல வந்து சைட்டிங் ஆகுது, அப்படி இல்லைன்னா அந்த ஆற்று ஓரத்தில் போட்டிங் போகிறப்ப பார்க்குறவங்களுக்கு சைட்டிங் ஆகுது. இதுதான் வந்து மேக்ஸிமம் இப்போ சைட்டிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே வேறு எதுவும் சைட்டிங் இல்லை அப்படின்னோடனே கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பார். ஆனால் சஃபாரி ஆரம்பித்து ஒரு 1/2 hour தான் ஆகிருக்கும். திரும்பவும் சஃபாரி ரூட்லேருந்து திருப்பினார் ஃபாரஸ்ட் உள்ளாரேருந்து. நேற்று தான் ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்க முடியல, வெளியிலே பார்த்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. திரும்பி சரி இன்றைக்காவது ஃபாரஸ்ட் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் தூரம் போனாங்க, திருப்பி வண்டியை திருப்பிட்டு வந்தாங்க. திருப்பி வர்ற வழியில் பார்த்தா ஒரு இடத்துல யானை நின்றுச்சு. இந்த யானை வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான யானையாக போகிற வண்டியெல்லாம் சேஸ் பண்ணுமா. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நின்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, ஏத்தாப்பில் ஜீப்பில் வந்தவங்க சொன்னாங்க, நம்ம நேற்று ஈவினிங் பார்த்த இடத்துல வந்து சிறுத்தை கரிஞ்சிருத்தை இருக்குது, ஆனால் லோ லைட்டாக இருந்ததுனால சரியாக பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வந்தாங்களா. சரின்னு இவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, கொஞ்ச நேரம் இங்கே பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீப்பை எடுத்துட்டாரு. நமக்கும் இந்த இடத்துல அப்போ தான் பொழுது விடிஞ்சிருந்தது, அதனால் லோ லைட்டாக இருந்ததுனால கிளியராக பார்க்க முடியல. அதாவது அந்த யானையை வந்து நல்லா கிளியராக வந்து ஜூம் பண்ணி காமிக்க முடியல உங்களுக்கு. நேற்று நம்ம ஈவினிங் கரிஞ்சிருத்தை பார்த்தா அதே இடத்துக்கே கொண்டு வந்து ஜீப்பை நிறுத்திட்டு வருதான்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. ஏற்கனவே காலையில் தெரிஞ்சிட்டு இருந்த அந்த சிறுத்தையும் கரிஞ்சிருத்தையும் உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு போல் இருக்கு.
நாங்கள் வெயிட் பண்ணோம் அது வர்ற மாதிரி தெரியல. ஸோ 2வது சஃபாரியும் ஒரே இடத்துலையே நமக்கு ஓடிச்சு. திரும்பவும் இன்றைக்கும் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிறதோட நம்ம திரும்பிட்டோம் ரூமுக்கு. நமக்கு இந்த 2வது நாள் சஃபாரியில் பெரிய லெவலில் திருப்தியை தரலை. காரணம் என்னென்னா, யானையை தவிர வேறு எதுவும் பார்க்க முடியல. அது பர்டிகுலராக அனிமல்ஸ் பார்க்குறோமோ இல்லையோ, ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் தூரம் கூட்டு போயிட்டு வந்தாங்கன்னா போது நமக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா சும்மா எந்த அனிமலுமே எல்லாமே வெளியிலே நிறுத்தியிருந்து டைம் ஃபுல்லாக ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரத்தை வெளியிலே ஓட்டிட்டாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஆனால் முதல் நாள் நம்ம கருஞ்சிருத்தையை பார்க்கணுன்னு வந்தோம், கருஞ்சிருத்தையை பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு நம்ம திரும்ப ரூமுக்கு போகிறோம். இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ, அதாவது போட் சஃபாரி நம்ம போயிருந்தோம் இந்த பத்ரா டேமில். அப்போது நிறைய வைல்டு அனிமல்ஸ் அப்பையும் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் செம டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதனால் அடுத்த வீடியோவும் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.